ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேஎம்டி கார்னி. இப்போ பார்த்தீங்கன்னா Hyundai i20ங்க. ஸோ நியூ மாடல் வெஹிக்கல், டீசல் வண்டி. இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஆயில் கூலர் போயிட்டு கம்ப்ளீட்டாக வந்து இன்ஜின் ஆயில் வந்து ரேடியேட்டர் வாட்டரோட வந்து மிக்ஸ் ஆகுது. இதை வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வண்டி வந்து ஒரு 2000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சர்வீஸ் பண்ணி அப்படின்னு கஸ்டமர் சொன்னார். ஸோ இது சர்வீஸில் கவனிச்சாலும் கவனிக்கல தெரியல. இந்த ப்ராப்ளம் வந்து கஸ்டமர் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அவங்க இங்கேருந்து திருப்பதி தரிசனத்துக்காக போனாங்க. ஸோ அங்கே போய் வண்டி கம்ப்ளைண்ட்டு. உடனே நம்ம ஃப்ரெண்டு சுரேஷ்ன்றவர் நம்ம ரெஃபர் பண்ணாரு. நாங்கள் இமீடியட்டாக வந்து கேம்லேருந்து ரெக்கவர் வெஹிக்கிளை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி, ஸோ திருப்பதிலேருந்து ரெக்கவர் த்ரோ பண்ணி நம்ம ஒர்க் ஷாப் வந்து இப்போ நான் இந்த வண்டி என்ன ப்ராப்ளம் ஆகி நான் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, ரேடியேட்டர் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிலினுடைய இதில் பாருங்க, கிரீஸ் மாதிரி. இது எல்லாமே இன்ஜின் ஆயில். ஓகேங்களா? அப்படிங்க பாருங்க, இந்த எக்ஸ்ட்ரா கூலண்ட் டேங்க்கில் கம்ப்ளீட்டாக ஆயில் இருக்கு. வரும் ஃபுல்லாக ஆயில். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இன்ஜினோட நாய்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து வெறும் கூலர் மட்டும் இந்த வண்டியில் போகலை. ஸோ இது கூட என்ன ஆயிடுதுன்னா, ஆயிலே இல்லாமல் வண்டி ஓடுறதுனால இன்ஜின் வந்து கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாகிடுச்சு. வாங்க பார்க்கலாம். ஸ்டார்ட். இந்த பாருங்க மக்களே, கட்டான்னு அடிக்க பாருங்க. இந்த மாதிரி ஆயிலே இல்லாமல் ஓட்டி, ஸோ அது ஃபுல்லாக வந்து கூலண்ட்டில் வந்ததுனால இன்ஜினுக்கு ஆயில் பற்றாமல் கனெக்ட் ராடோட நாய்ஸ் வந்துச்சுங்க வண்டியில். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இன்ஜினை வந்து கரெக்டாக இது எந்த இடத்துல சவுண்ட் வருது அப்படின்றத வந்து நம்ம ஒவ்வொன்றா கலட்டி செக் பண்ணி அதை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். மேலும் மேலும் வர வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி. என்னப்பா ஃபுல்லாக பிடிச்சாப்பா? இன்ஜினை ஃபுல்லாக பிடிச்சாச்சு. ஓகே. ஸ்டார்டிங்கில் கடகடன்னு ஒரு சவுண்ட் ஒன்று வந்துச்சுல. ஓகே. அதை செக் பண்ணேன், எனக்கு எதுவும் தெரில. ரைட். இது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் கூலர் போயிடுது. இவ்வளோ பெரிய இன்ஜின் கம்ப்ளைண்ட் ஆன விஷயமே இந்த ஒரு ஆயில் கூலர் தான். இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஆயிலும் சர்க்குலேஷன் ஆகும், வாட்டரும் சர்க்குலேஷன் ஆகும். இது உள்ளுக்குள்ளே பஞ்சர் ஆகும்போது என்ன ஆகும்னா, இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக ரேடியேட்டர் தண்ணியில் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் மிக்ஸ் ஆனதுனால இன்ஜினில் ஆயிலே இல்லாமல் கஸ்டமர் ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ இன்ஜின் ஆயிலே இல்லாமல் சீஸ் ஆகும் நிறைய வண்டி. தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான், வாட்டர் தான் ஓடும். இது ஆயில் போனாலும் இன்ஜின் கூலிங் ஆக சிஸ்டம் இல்லை, வேலை செய்யாது. அதனால் இந்த போர் ஃபுல்லாக சீஸ் ஆகிடுது. இங்கே பார், இந்த போர் ஃபுல்லாகவே சீஸ் ஆகிடுது. இந்த மாதிரி சீஸ் ஆகும். கோடு கூட இருக்கு இல்லையா, ஃபுல்லாக கம்ப்ளீட் கோடு கூடாது பார். இந்த மாதிரி ஹீட்டில் சீஸ் ஆகி பிடிக்கும் பொழுது அந்த கனெக்ட் ஆகிட என்ன ஆகும்னா, லைட்டாக பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த கடகடான நாய்ஸ் அடிக்கும். அந்த ஒரு சிலிண்டர் சரியாக ஃபயரிங் ஆகல பாருங்க. இந்த ஹெட்டில் பாரு, 3 சிலிண்டர் பக்கா ஃபயரிங் இருக்கு. இந்த ஒரு சிலிண்டர் ஃபயரிங் ஆகல பார்த்தியா? ஆயிலாக இருக்கு. ஃபயரிங்கே இல்லை, வெறும் டீசல், பச்சை டீசல் வந்து அந்த சிலிண்டரில் இருக்கு. இதான் விஷயம். இதனால தான் அந்த கடகடான நாய்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இதனால தான் வந்து இதுதான் வந்து. ஸோ நம்ம வெறும் ஜென்ரல் சர்வீஸ்ன்றதுல வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அது விஷயம் கிடையாது. அந்த வண்டிகளுடைய கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பொருட்கள் வந்து மாற்றணும் முன்கூட்டியே. இப்போ ஆயில் கூலர்லாம் பார்த்தீங்கன்னா 1 lakh கிலோமீட்டர் தான் ஆயில் கூலர் ஓடும். அது மேலே எப்போ வேணாலும் ப்ராப்ளம் வரும். ஸோ இவங்க பிஃபோர் ஆல் முன்னாடியே பார்த்துருந்தாங்கன்னா இவ்வளோ செலவு கிடையாது. சரி, ஓகே, ஆயிடுது. இப்போ நம்ம வந்து இதை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம். புரிஞ்சுச்சா விஷயம் என்னன்ட்டு? ஓகே, சூப்பர். இன்ஜின் ஆஃபர் பண்ண பொருள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லா பொருள் ரெடி பண்ணிட்டியா? ஓகே, சூப்பர். இன்ஜின் லேட்டுக்கு போயிட்டு வந்துச்சு. ஓகே. இதுக்கு என்னென்ன பொருளாக மாற்றிருப்பாங்க இப்போ? ஓகே, பொருளாக சும்மா பல இருக்குல்ல, ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சோன்னா சூப்பர். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாரு, இதுதான் கூலர். இந்த இன்ஜின் எதனால் ஃபால்ட் ஆச்சு? இந்த கூலர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம Hyundaiனுடைய ஓய் ஆர்டர் போட்டு ஸோ 3 days வெயிட் பண்ணி நம்ம இந்த பொருளை வாங்கியிருக்கோம். இது மட்டும் வாங்கலை, இந்த அசம்பிளிக்கு என்னெல்லாம் பொருள் தேவைப்படுமோ ஸோ நிறைய ஐட்டம் நம்ம எல்லாமே ஓயில் தான் வாங்கியிருக்கோம். ஓகேயா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த இன்ஜினில் என்னென்ன பொருள் மாற்றுறாங்கன்னு கேட்டேன் இல்லையா?
இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பேன் இரு பார்த்து பிரி நம்ம இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னோம், ஒரு சிலிண்டர் வந்து ஃபுல்லாக சீஸ் ஆகி போச்சு சொன்னோம் இல்லையா? ஆமாம். 3வது சிலிண்டரு. ஸோ இப்போ பாரு, இந்த 4 லைனர், இந்த கம்ப்ளீட் லைனர் ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. பிஸ்டன் பூஸ் போட்டிருக்கோம். அதில் வர ரிங்ஸு, கனெக்டிங் ராடு ஒன்று பெண்டு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பேரிங்கு கனெக்டிங் பேரிங்கு, இந்த பொருள்லாம் மாற்றி, இது சொல்லப்போனால் ஒரு புது இன்ஜின் அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வால்வு, உள்ள வர கைடு, ஸ்டெம் சீலு இதெல்லாம் மாற்றி ஸோ ஹெட்டை கம்ப்ளீட் ஓவரால் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா? இப்போ நம்ம இன்ஜின் அசம்பிளி பண்ண போகிறோம். ஸோ ஏற்றினதுக்கப்புறம் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கு பார்க்கலாம். சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த i20 கம்ப்ளீட் ஒர்க் முடிச்சாச்சுங்க, இன்ஜின் ஒர்க்கை. வாங்க இப்போ ரேட்லாம் நம்ம எப்படி செக் பண்ணலாம். வாங்க இங்கே பாருங்கள், சுத்தமாக அந்த ஆயில் மிக்சிங் அந்த கம்ப்ளைண்ட்டே கிடையாது. ஸோ இந்த சைட் டேங்க்லேயும் இல்லை. இங்கே பாருங்கள், க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த வண்டியை இன்ஜின் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த வண்டியை அப்படியே கஸ்டமர் கொடுக்கல. ஒர்க்கை முடிச்ச உடனே 300 கிலோமீட்டர் நம்ம ஓட்டி பார்த்துருக்குறோம். ஸோ இன்ஜினோட நாய்ஸு, பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குது, இன்ஜினோட மைலேஜு, கம்ப்ளீட் ஆயில் லீக்கேஜ் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு இனி தான் வண்டி டெலிவரி ஆக போகுது. இப்போ நம்ம இன்ஜின் நாய்ஸை பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட். இங்கே பாருங்கள், இப்போ இன்ஜினோட ஸ்மூத்னஸ்ஸு ஒரிஜினலாக i20 டீசலில் என்ன நாய்ஸ் இருக்குமோ அந்த நாய்ஸ் தான் இங்கே இருக்குது. ரேஸ் ஓகே. ஓகே, நன்றி.